This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் இருக்க கோர்சஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. கர்நாடக தலைவர் பெங்களூரில் டிராஃபிக் எந்த அளவுக்கு மோசமாக இருக்கும் என்பதை தனியாக சொல்ல தேவையில்லை. இதற்கிடையே அங்கு வெறும் சில கிலோமீட்டர் கடக்கவே எப்படி தனக்கு 3 மணி நேரம் ஆனது என்பதை நெட்சன் ஒருவர் தனது ரெட்டிட் பகிர்ந்துள்ளார். நகரில் டிராஃபிக் எந்த அளவுக்கு குழப்பமானதாக மாறி வருகிறது என்பதையே இது காட்டுகிறது. ஒரு காலத்தில் இந்தியாவின் ஐடி தலைநகர் என்று பெங்களூர் புகழப்பட்டது. இதனால் பல ஐடி நிறுவனங்கள், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் பெங்களூரில் அதிகரித்தன. இதனால் பெங்களூர் குறுகிய காலத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்தது. இப்பொழுது நாட்டின் மிக முக்கியமான நகரங்களில் ஒன்றாக இருக்கிறது. ஆனால் இந்த வேகமான அதே நேரம் திட்டப்படாத வளர்ச்சி காரணமாக பெங்களூர் பெரிய விலையை கொடுக்க வேண்டியிருக்கிறது. இதுதான் டிராஃபிக். பெங்களூரில் இருப்பதைப் போல நாட்டில் வேறு எங்கும் டிராஃபிக் இருக்காது. அந்த அளவுக்கு டிராஃபிக் உச்சத்தில் இருக்கும். இதன் காரணமாகவே ஐடி தலைநகரை இப்பொழுது சிலர் டிராஃபிக் தலைநகர் என்று சொல்கிறார்கள். பெங்களூர் டிராஃபிக் குறித்து இணையத்தில் புலம்பும் பலரை நாம் பார்த்திருப்போம். அப்படி ஒருவர் பெங்களூரில் மோசமாக கணிக்க முடியாத போக்குவரத்து நெரிசலை பார்த்து விரக்தி அடைந்த ஒருவர் தனது ரெடிட் பக்கத்தில் ஒரு போஸ்டை பதிவிட்டிருந்தார். அது இப்பொழுது பேசு பொருளாகி உள்ளது. அந்த நபர் தனது போஸ்டில் மாலை 6 மணிக்கு அலுவலகத்தை விட்டு கிளம்பினேன். வீட்டிற்கு வர இரவு 9:15 மணி ஆகிவிட்டது. இதில் விஷயம் என்னவென்றால், எனது வீட்டில் இருந்து அலுவலகம் வெறும் 12 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. இந்த 12 கிலோமீட்டர் கடக்கவே எனக்கு 3 மணி நேரம் ஆனது. ஆம், நீங்கள் படித்தது சரிதான். எனது இந்த அழகிய மாலை நேரத்தை வீணாகியது. இந்த நகரின் மோசமான திட்டமிடலே இதற்கு காரணம். இது வழக்கமான பேருந்து இன்றும் வரவில்லை. பஸ் எப்பொழுதும் வரும் என்றும் தெரியவில்லை. இதனால் வேறு வழி இல்லாமல் நான் வேறு பேருந்தில் ஏறி வேண்டியிருந்தது. ஆனால் அதிலும் நடுவிலேயே இறக்கிவிடப்பட்டேன். அடுத்த ஆட்டோவை தேடத் தொடங்கினேன். தேடிக்கொண்டே இருந்தேன். செயலிகளில் புக் செய்ய முயன்றாலும் யாரும் எடுக்கவில்லை. ரூபாய் 50 கூடுதலாக கொடுத்தால் மட்டுமே எடுக்கிறார்கள். இந்த நகரின் ஆட்டோக்கு பெயரளவிலேயே மீட்டர் இருக்கிறது. கடைசியில் நான் நகரங்களுக்கு இடையே இயக்கப்படும் பஸ் டிக்கெட்டை விட ஆட்டோவுக்கு அதிக கட்டணம் செலுத்த வேண்டியிருந்தது. 3 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து நெரிசல் சிக்கி கடைசியில் இரவு 9 மணிக்கு மேல் நான் வீட்டுக்கு வந்தேன். பெங்களூரில் அதுபோல நடப்பது ஆச்சரியமில்லை. மாறாக சோர்வாக இருந்தது. அர்பன் பிரச்சனையை சரி செய்கிறோம் என பெங்களூரில் ஏகப்பட்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் வருகின்றன. அவர்கள் நகரின் போக்குவரத்தை மட்டும் தீர்க்காமல் இருப்பது புதிராகவே உள்ளது. அவரது இந்த போஸ்ட் இணையத்தில் ட்ரெண்டானது. பலரும் பெங்களூர் டிராஃபிக்கால் தங்களுக்கு ஏற்பட்ட மோசமான அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். நெரிசலான இடங்களை முன்கூட்டியே கண்டறிந்து அதற்கேற்ப மெட்ரோ ரூட்டுகளை அமைக்காதது தவறு என பதிவிட்டுள்ளனர். மற்றொரு நபர், இந்த பிரச்சனை இப்போதைக்கு முடிவுக்கு வரும் என தெரியவில்லை என பதிவிட்டிருந்தார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.